ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷக்கிலா சையத் vlogs. இன்றைக்கி ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அண்ட் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் சில விஷயங்கள் சொல்ல ஆசைப்பட்றேன். அது என்னங்கிறத நான் இன்பிட்வீன் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னா, இப்போ நான் இருக்கிற வீடு தற்போதைக்கு என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத தான் நான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ நிறைய பேர் என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். இப்போது ரீசெண்டாக ஒரு 4 to 5 மந்த்ஸாக நான் வீட்டில் இல்லை. ஸோ போக வர அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ரெகுலராக என்னால் வீட்டை மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ அதனால் என்னோடய வீடு இப்போ இப்படி தான் இருக்குது. ஸோ ஒரு 5 மந்த்தாக நான் ட்ராவல்லே தான் இருக்கேன். ஸோ நிறையா வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். என்னோடய ஃபிஷஸ்லாம் கூட நான் ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பேன். ஸோ அப்பயும் நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி நான் மாறி மாறி இருக்க வேண்டிய சூழ்நிலைன்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய கிச்சன் ப்ளஸ் பெட்ரூம், ஹால் எல்லாமே ரொம்ப ரொம்ப மெஸ்ஸியாக இருந்தது. ரீசன் என்னென்னா, நான் வீட்டில் ரெகுலராக இருக்காதது தான். ஸோ ஒரு 10 days இருக்கிறது, திரும்ப ஒரு 2 days இருக்கிறது, அப்புறம் போயிடுறது, இந்த மாதிரி இருக்கிறதுனால வீட்டை மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ இப்போ இந்த வீடு இப்படி இருக்குது. இதை நான் ஃபுல்லாக என்னோடய பழைய நிலைமைக்கு நான் கொண்டு வச்சுட்டு தான் திரும்பவும் நான் ஊருக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த வீட்டை நான் இப்படியே போட்டுட்டு போனேன் அப்படின்னா, ஊருக்கு போயிட்டு திரும்ப வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியாது. அப்போது நான் வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீட்டை நான் க்ளீன் பண்ணணும். ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய தம்பியை நான் தூங்க வச்சுட்டேன். என் பேபி தூங்கினா மட்டும்தான் என்னால் வீட்டு வேலை எல்லாமே பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நான் பெட்ரூம் சுற்றி முற்றி பார்த்துட்டு, ஓகே தம்பி எழுந்திரிக்கிறதுக்குள்ளார ஃபஸ்ட்டு பெட்ரூமை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம சேனல் ஹோம் குயின் ட்ரீட்ஸ் அப்படின்ற நேமை நம்ம ஷக்கிலா சையத் vlogs அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்கோம். அது நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாமல் இருக்க, முடிஞ்ச அளவுக்கு அதை ஷேர் பண்ணி கொடுங்க. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4லேருந்து 5 மாதம் நான் வீடியோ போடாததுக்கு ரீசனும் நான் சொல்லிட்டேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா, நமக்கும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் ஏற்பட்டுருச்சு. இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்ணுறேங்கிற அப்டேட்ஸை நான் அட்லீஸ்ட் ஷார்ட்ஸ்லையாவது நான் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரூமை க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். இருக்கிறதுலே ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, பிடிச்சவங்களுக்கு இன்ட்ரெஸ்டான வேலை க்ளீனிங் தான். ஸோ எனக்கு க்ளீன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு க்ளீனிங் ஒர்க் ரொம்ப ஒரு சிரமமாக தெரியல. ஸோ நானும் தம்பி தூங்குறதுனால அவன் எழுந்திரிக்கிறதுக்குள்ளார ஓரளவுக்கு நம்ம செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்ருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சேனலுக்கு வீடியோ போடாட்டி கூட ரீசெண்டாக நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்குலாம் ரொம்பவே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் வேலை பார்த்துட்டே இருக்கும் போது இடையில பசி எடுத்தது. ஸோ காலையில் பண்ண பாஸ்தா இருந்தது. அதை ஒரு பவுலில் போட்டு சாப்பிட்டுக்கிட்டே சைட் பை சைட் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓரளவுக்கு துணியெல்லாம் ஷெல்ஃபில் அடுக்கி வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரூம் டேபிள் க்ளீன் பண்ணேன். டேபிள் ஒயிட்டாக இருக்கிறது எல்லாமே தூசி கிடையாது. தம்பிங்க பவுடர் கொட்டி விளாண்டது. ஒரு வழியாக இந்த ஒர்க் எல்லாத்தையும் எனக்கு பண்ணி முடிக்கிறதுக்கு கரெக்டாக 1 மணி நேரம் ஆச்சு. 1 மணி நேரத்துக்கு இந்த ஒர்க்கை முடிச்சதுக்கப்புறம் இந்த ரூமை நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அது உண்மையிலே ஒரு ஒரு ஹாப்பினஸ் தான். நம்ம ஒரு ஒர்க்கை பண்ணி முடிச்சுட்டு அதை நம்ம பார்க்கும்போது நமக்கே ரொம்ப ஆர்வமாகவும் ஆசையாகவும் இருக்கும். ஸோ என் ரூமை பார்க்குறதுக்கு இப்போ எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ப்ரீவியஸில் நான் காமிச்சிருப்பேன் என் ரூம் எப்படி இருந்ததுன்னு. பட் இப்போ என்னோடய ரூம் ஆஃப்டர் 1 hour க்ளீனிங்க்கு அப்புறம் இப்படி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் இருக்கிற அந்த டேபிள் முன்னாடி எப்படி இருந்ததுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ நான் இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன நம்ம துணி வாங்கினோன்னா நமக்கு அதில் ஒரு அட்டை பாக்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அதில் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் டெய்லி என்ன யூஸ் பண்ணுவேன், என் ஃபேமிலியும் நானும் அப்படிங்கிறத அதில் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இதெல்லாம் தான் கண்டிப்பாக நம்ம வீட்டில் தேடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஒரு சின்ன சாக்லேட்டாக இருக்கட்டும், நெயில் கட்டரு, ஹூக்கு, இந்த மாதிரி அப்புறம் வளையல், கீ, இந்த மாதிரி நிறைய விஷயம் நமக்கு எமர்ஜென்சிக்கு நம்ம தேடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே, பூட்டு, வேஸ்லின்னு, பூமரு, அப்புறம் தைலம், இந்த மாதிரி வீட்டில் நமக்கு தேவையான விஷயம் எல்லாத்தையுமே நான் இது உள்ளார செட் பண்ணியிருக்கேன். தம்பிங்களுடைய பவுடர்லேருந்து, லோஷன்லேருந்து, வீடு பூட்டுற சாவி, பூட்டு எல்லாமே இதில் செட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நான் எப்போதும் செட் பண்ணி தான் வைப்பேன். பட் செட் பண்ணி வச்ச அடுத்த நாளே என் தம்பி அதை கலைச்சி போட்டுருவான். பட் இப்போ நான் ஊருக்கு போகிறதுனால இது மேபி கலையாமல் இருக்கும். அண்ட் இந்த பாக்ஸ் என்னென்னா, நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனல்லையே. அதோடைய லிங்க் நான் கொடுக்குறேன். இது பண்ணது பழசாகிடுச்சு. நான் தான் இதை பண்ணேன். பட் அதை தூக்கி போட எனக்கு மனசு வரல. ஸோ அதுவும் நான் அப்படியே வச்சுருக்கேன். அண்ட் பெட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பில்லோலாம் போட்டுட்டு பெட்டும் தூசி இதெல்லாம் தட்டி விட்டாச்சு. அண்ட் ஷெல்ஃப் ஆர்கனைசேஷன் நிறைய பிளான் எனக்கு இருக்குது. ஷெல்ஃப் எப்படி ஆர்கனைஸ்டாக வைக்கணும்னு. பட் அதெல்லாம் இப்போ என்னோடய சுச்சுவேஷனால் என்னால் பண்ண முடியல. நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அந்த ஆர்கனைசேஷன்
டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லித்தரேன். பட் இப்போதைக்கு நான் சாதாரணமாக எப்போதும் போல தான் வந்து நான் துணியெல்லாம் மடித்து வச்சுருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாமே கலைஞ்சு இருக்கும். ரீசன் என்னன்னா, டக்குன்னு குளிச்சுட்டு கிளம்புறது, அந்த கிளாத் வந்து கலைஞ்சாலும் அடுக்கி வைக்க நேரம் இருக்காது. அந்த மாதிரி வந்து நாங்கள் ஓடிட்டு இருந்தோம். ஸோ இப்போ ஓரளவுக்கு நான் வந்து அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து என்னென்னா என்னோட பசங்களுடைய க்ளோத்ஸு. ஸோ பசங்களுக்கு வந்துட்டு எனக்கு ரெண்டுமே சின்ன சின்ன பசங்கங்கிறதுனால கிட்டத்தட்ட 2 பேருக்கும் ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி சைஸில் தான் இருக்கும். பட் அதிலவே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும், கலைஞ்சி போயிடும். ஸோ அதனால் ஒரு சின்ன ஷூ பாக்ஸ், நம்ம ஸ்லிப்பர்ஸ் வாங்கினோன்னா பாக்ஸ் கொடுப்பாங்கள்ல, அதில் வந்து எனக்கு தேவையானது வந்து தனித்தனியாக பிரித்து நான் வச்சுருக்கேன். அண்ட் கீழே இருக்கிற பெரிய பாக்ஸில் வந்து என்னோடய க்ளோத்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். பாக்ஸ் எல்லாம் நான் வந்து யூடியூப்காக தான் நான் வாங்கினேன். பட் அதெல்லாம் என்னால் ஆர்கனைஸ்டாக வைக்க முடியல. இப்போதைக்கு நான் வீட்டில் இல்லாதது ரீசனால் வீடு கொஞ்சம் நல்லா இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் பக்கத்தில் வந்து முன்ன பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறது டெய்லி தலகாணிலேருந்து பெட்ஷீட்லேருந்து எல்லாமே யூஸ் பண்ணுறத சைடில் வந்து வச்சாச்சு. அண்ட் ஹேங்கரும் வந்து இப்போது இப்படி தான் இருக்கணும், அழுகு துணியெல்லாம் இல்லாமல். ஓரளவுக்கு ரூமை வந்து நான் ஒரு 100ல் ஒரு 85% எனக்கு திருப்தியாக இருக்குது. இருந்தாலும் ஒரு 100% திருப்தி ஆகணும்னா நான் வந்து ஆர்கனைசேஷன் நிறைய நான் பண்ணியிருக்கணும். பட் அதுக்கெலாம் எனக்கு டைம் இல்லை. ஸோ இப்போதைக்கு இந்த ரூம் இப்படி இருந்தாலே வந்து எனக்கு போதுமானதாக இருக்குதுன்னு தோணுச்சு. அண்ட் ரூம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சனுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து தலையே சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. சரி, தம்பி எழுந்திருக்கிறதுக்குள்ளார ஓரளவுக்கு கிச்சனை நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். ஏன்னா நான் இன்னும் ஒரு 2 to 3 டேஸில் வந்து நான் ஊருக்கு கிளம்பிடுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது வீடு வந்து ரொம்ப நீட்டாக வச்சுட்டு போகிறது தான் வந்து எனக்கு விருப்பம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் பாத்திரம் வந்து தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். தனியாக இருந்து வேலை பார்க்குறது அப்படிங்கிறது உண்மையிலே வந்துட்டு அது மற்றவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு தெரியல. எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோடய ஃப்ரீ டைமில் பார்த்தீங்கன்னா நான் ஒன்று வந்து வீடியோ ஷூட் பண்ணுவேன், இல்லைன்னா வீட்டை க்ளீன் பண்ணுவேன். இது 2 தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த அதிகமாக ஃபோன்லேயே மூழ்கி இருக்கிறது எனக்கு ஆக்சுவலி பிடிக்காது. ஸோ ஒரு சாங் வச்சுக்கிட்டு பாத்திரம் கழுவிக்கிட்டே வந்து நான் என்னோடய ஒர்க்கெல்லாம் நான் அப்படி வந்து முடிக்க ஆரம்பித்தேன். ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு புதுசாக சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்கீங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. நான் ஃபிஷ்ஷஸ் பற்றின நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன். அண்ட் தற்போதைக்கு இப்போ என்கிட்ட எந்த ஃபிஷ்ஷஸுமே வந்து கிடையாது. 2 ஒரு ஃபீமேல் பீட்டா மேல் பீட்டா வந்து நான் ஊரில் வச்சுருக்கேன். நான் ஊருக்கு போகும்போது அதை நான் ஷார்ட்ஸில் வந்து அப்டேட் கொடுக்குறேன். இப்போதைக்கு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃபிஷ்ஷஸுமே வந்து கிடையாது. ஏன்னா நானே வீட்டில் இல்லைன்னும் போது ஃபிஷ்ஷஸ் இருந்து வந்து பிரயோஜனம் இல்லை. பாத்திரம்லாம் கழுவி முடிக்க எனக்கு ஒரு 1/2 அன் ஹவர் ஆச்சு. ஸோ சிங்க் எல்லாமே வந்து எனக்கு எப்போதும் க்ளீன் பண்ணுறது தான் பிடிக்கும். அதை அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது. ஸோ நல்லா வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு டேப்லேருந்து டைல்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் நல்லாவே வந்து வாஷ் பண்ணி முடிச்சுட்டு சிங்க்கை வந்து இப்படி ஒரு லுக்கு கொடுக்கறது எனக்கு பிடிக்கும். ஸோ ஃபைனலாக நான் சிங்க்கை வந்து இப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு தான் நான் எட்ட போவேன். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணுற ஒவ்வொரு ஒர்க்கையும் நின்று ஒரு 10 செகண்ட் அதை பார்த்துட்டு போகும்போது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அண்ட் இந்த வேலைகள் மட்டும்தான் முடித்தேன். என்னோடய பையன் வந்து ஏஞ்சிட்டான். ஸோ எழுந்ததுக்கப்புறம் என்னால் ஒரு துரும்ப கூட இங்கேருந்து அங்கே நகர்த்த முடியாது. ஸோ அவனை பார்த்துக்கிறது மட்டும்தான் எனக்கு வேலையாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த க்ளீனிங் நான் என்ன பண்ணுறேங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். இன்னும் கிச்சன் இருக்குது, ஹால் இருக்குது, எல்லாத்தையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி என்னால் பண்ண முடிஞ்சது இந்த ஒர்க் மட்டும்தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.